கள்ளிக்குடி கூட்டுறவு சொசைட்டியில் 2017 10வது மாதம் நகை வச்சு போடும். அந்த நகையை 11ஆம் மாதம் திருப்ப போகிறப்ப மணிங்கிறவர் திருட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. நகையை திருப்ப போனால் திருப்ப போகலை. வோல்டேஜ் ஒரு கம்மியாக விட்டால் நீங்கள் நகை சொசைட்டிலேருந்து நகையை காணாமல் போச்சுன்னு இங்கே வரக்கூடாது. நீங்கள் டிஆர் ஆஃபீஸுக்கு போங்க, கோர்ட்டுக்கு போங்க, வக்கீலை பாருங்க. இப்படியே சொல்லி எங்களுக்கு வருஷம் 9 ஆச்சு. 9 வருஷத்துலையும் இன்னும் எங்களுக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. நாங்கள் அலைஞ்சி போராடி ரேஷன் கடையை சொசைட்டியை மூட போனால் சொசைட்டியை மூடக்கூடாது. உங்களுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் இல்லை, நீங்கள் தனியாக தான் போராடணும். கூட்டுறவு சொசைட்டியை மூடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசு எங்களுக்கு என்ன உதவி செஞ்சுருக்கு, மக்களுக்கு என்ன உதவி செஞ்சுருக்கு? இப்போ தள்ளுபடி வர பீரியடில் கூட ஒரு தள்ளுபடி பண்ணியிருக்கலாம்ல, அதுவும் தள்ளுபடி பண்ணலை. எங்களுக்காக கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க? நாங்கள் போராடி எவ்வளோ தூரம் போராடணுமோ போராடி பார்த்துட்டோம். விவசாய மக்கள் நாங்கள் என்னதான் செய்ய முடியும்? வீட்டில் ஆம்பளை இல்லாமல் 10 பைசா வருமானம் சம்பாதிச்சு சுத்து ஒவ்வொரு காசாக குருவி சேர்த்த மாதிரி வாங்கின நகை. எங்கள் வீட்டில் ஆம்பளை பெண்க ஒரு பையன் இல்லை. நாங்கள் பொம்பளை வேலை செஞ்சு ஒவ்வொரு பைசா சேர்த்து இன்னைக்கு ஒரு நகை 1 லட்சம் விற்கிது. எனக்கு 4 நகை இன்னைக்கு நான் செய்ய முடியுமா? அந்த 4 நகை அப்பா இல்லாத பிள்ளைகளை வீட்டில் உட்கார வச்சுட்டு என் மருமை சின்ன வயசுல ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டேன். அந்த பிள்ளைகளை வச்சுட்டு நான் தான் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்கிட்டு இருக்கேன். 4 நகை இன்னைக்கு இங்கே வருது. அந்த 4 நகை இந்த தமிழக என்னதான் செய்யுது? நடவடிக்கை எடுக்கல. இந்த தமிழ்நாடு அரசு என்னதான் செய்கிறாங்க? இந்த மக்களுக்கு என்னதான் செய்கிறாங்க? எங்களுக்கு எந்த உதவி செய்யலை. மொத்தம் 39 கிராமம் 32 கிராமம் மக்கள் நகை 11 பேர் 39 பவுன் நகை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுக்கு வழி இல்லை. இதுக்கு நீங்களே எங்களுக்கு ஒரு முடிவு பண்ணணும், முடிவு சொல்லணும். சாந்தி என் பேர், சோழம்பட்டி கிராமத்துக்கு வந்து விவசாய கடனுக்காக நகையை வச்சிருக்கேன் சார். நீங்கள் எப்படியாச்சும் எங்களை இதை போராடி எங்களுக்கு நகையை திருப்பி கொடுத்துருங்க சார். நாங்கள் சோழம்பட்டி சொசைட்டி பேங்கில் 2017 விவசாய கடனில் வந்து நகையை அடகு வச்சோம். 2026 போது இன்ன வரைக்கும் எங்கள் நகை வரல. அங்கே உள்ள வேலை பார்த்த செக்ரட்டரி பாலசுப்ரமணியனும் தர்மபுத்திரனும் சேர்ந்து திருடிட்டு போனதாக சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் நாங்கள் அலைஞ்சிட்டே தான் இருக்கோம். கேஸ் நடக்குது, தருவோம்னு சொல்கிறாங்களே தவிர இன்ன வரைக்கும் எங்கள் நகையை தரல. என்ன பண்ணுறதுனே தெரில. போலீஸ்கிட்ட போனால் அவங்க இங்கே நாங்கள் கேஸ் எடுக்க முடியாதுன்றாங்க. அவங்களுக்குள்ளே லிங்க் இருக்கும் போல் லோக்கல் போலீஸ் வச்சு எங்களை விரட்டி விட்டுறாங்க, மிரட்டி அனுப்புகிறாங்க. எங்களுக்கு நகையை தரமாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விவசாய கடனில் நாங்கள் அடகு வச்சோம். இப்போ ஸ்டாலின் ஐயா வந்து தள்ளுபடின்னு சொன்னார். அப்போ அந்த தள்ளுபடியில் கூட எங்கள் நகை எங்கே போச்சுன்னு தெரில. அவர் பாலசுப்ரன் வீட்டு மேலே நாங்கள் நோட்டீஸ் ஒட்டியிருக்கோம், நகையை தருவோம், தீர்ப்பான தான் தருவோன்னு எங்களை வந்து அலக்களிக்கிறாங்களே தவிர மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கோம். 2017 வச்ச நகை 9 வருஷ காலம் ஆயிடுச்சு. எல்லாமே விவசாய ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கோம். ஒருத்தருக்கும் 3 பவுன் 4 பவுன் மொத்தம் 32 பவுன் நகையை ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஒரு நபர் திருடிட்டு போயிட்டாரு. அது கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க? எங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. அடைஞ்சிட்டே இருக்கோம். எங்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கோம். எங்கள் நகை சீக்கிரம் தரணும். முத்தூட்டில் அடகு வச்சுருக்கோம். அவர் திருடிட்டு போய் முத்தூட்டில் அடகு வச்சதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க சரியான பதில் எங்களுக்கு தரதில்லை. எங்களுக்கு எங்கள் நகை வேணும். நகை வரலைன்னா நாங்கள் இன்னும் இதுக்கு மேலே எங்கே போகிறதுன்னு தெரில. நகை வரலை அப்படின்னா போராட்டத்தை தொடருவோம். இருக்கவங்க தீ குளிச்சு சாவோம். எங்கள் நகை எங்களுக்கு வேணும். 11 பேர் அடகு வச்சுருக்கோம். மொத்தம் 32 பவுன். என் பேர் மாலா.